Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ஸ்டன்ட்டான இட்லி பொடி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க இப்ப அதுக்கு தேவையான ingredients என்னங்கறத பாத்துறலாம். 3/4 கப் உளுந்து எடுத்துர்க்கேன். 15 வரமிளகாய் கிட்ட எடுத்துர்க்கேன். நான் எடுத்துர்க்கிறது வந்து புது மிளகாய், அது வந்து காரம் அதிகமா தான் இருக்கும். அதனால 15 மிளகாய் இதுக்கு போதும். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்ப எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். First ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. pan ஓரளவுக்கு சூடாகட்டும். பாருங்க pan ஓரளவுக்கு சூடாயிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த போட்டு வறுத்துக்கலாம். கைவிடாம வறுத்துக்கிட்டே இருங்க, அப்பதான் வந்து ஈவனா வறுபடும். உளுந்து கொஞ்சம் செவந்து வந்தா போதும், ரொம்ப கருக விட்டுற கூடாது. இப்போ பாருங்க நான் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வறுத்துர்க்கேன். உளுந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதை இப்போ வந்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா கம்ப்ளீட்டா அதை ஆற விட்டுறணும். அதே பேன்ல மிளகாய் ஆட் பண்ணி இப்போ வறுத்துக்கலாம். மிளகாய் வந்து நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க மிளகாயும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் வந்துட்டு ஆற விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவும் விடாம இந்த பொடியை அரைக்கிறதுனால இது வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. இப்போ பாருங்க நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்து மிளகாய் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா கூல்டவுன் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் மிளகாவை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க மிளகாய் நல்லா நைஸா அரைப்பட்டுருச்சு. இப்போ பாருங்க உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா தான் நல்லா இருக்கும் பொடி. இப்போ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स, நம்மளோட இன்ஸ்டன்ட் இட்லி பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Thank you.